வாமா மீரா. ஆண்டி இந்திரா எங்க? மேல இருக்கான், உட்காருமா. மீரா, போன் ஏன் ஆஃப் பண்ண? போன் ஏன் ஆஃப் பண்ண? பெரிய ஈவன் நினைப்பா மனசுல? கொன்றுவேன். விட்டு கொடுக்கறியா? இனிமே இந்த மாதிரி போன் ஆஃப் பண்ணி வைக்கிறது, கட் பண்றது இதெல்லாம் நடந்துச்சு. உங்க அப்பாக்கு என்ன சுத்தமா பிடிக்கல மீரா. அவர் சொல்றதும் சரிதானே. என் அப்பாக்கு பிடிக்கல, என் அம்மாக்கு பிடிக்கல, இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். புரியுதா? இந்த தூக்கம் மட்டும் எனக்கு வராம இருந்திருந்தா நீ எனக்கு கிடைச்சிருக்கல மீரா. முட்டாள்தனமா பேசாத. நீ எப்படி இருந்தாலும் நான் உனக்கு கிடைப்பேன். நீ எனக்கு வேணும் இந்திரா. எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். உனக்கு தூக்கம் தானே பிரச்சனை. சரி சொல்லு, நீ எப்பயாவது தூங்காம இருந்திருக்கியா? அப்படி எதுவும் இல்ல மீரா. இருக்கும், கண்டிப்பா இருக்கும். சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா புக் படிச்சா தூக்கம் வராது, சிலருக்கு படம் பார்த்தா தூக்கம் வராது. எனக்கு கூட கேம்ஸ் விளையாடும் போது தூக்கம் வராது. அந்த மாதிரி ஏதாவது நல்லா யோசி இந்திரா. மீரா, நான் குளிக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ள போய் எவ்வளவு நாள் லாக் பண்ணி தூங்கி இருக்கேன். ஆனா குளிக்கும் போது ஒரு நாள் கூட தூங்கினது இல்லை மீரா. நிஜமா? நிஜமாவா சொல்ற? ஆமா. ஏன் மீரா, எங்க கூட்டிட்டு போற? என்ன மீரா? என்னை பத்தி யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. நான் பண்றது சரியா தப்பா எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு நீ வேணும். என் லைஃப் ஃபுல்லா நீ வேணும், அவ்வளவுதான். என்ன மீரா? உனக்கு தூக்கம் வரல? இல்ல. இனிமே யார் நினைச்சாலும் நம்ம கல்யாணத்தை தடுக்க முடியாது. எங்க அப்பா நினைச்சாலும் முடியாது. இங்க இருக்கு. என்ன மீரா? சொல்லு. என்ன பண்ற மீரா? பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? என் வயித்துல இருக்கிற குட்டி பாப்பாக்கு வயசு 45 நாள். டாக்டர் சொன்னாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தேன், சின்னதா புள்ளி மாதிரி தெரிஞ்சு. 3 மாசம் ஜாக்கிரதையா இருக்கணுமா? அது பண்ண நான் முடிவு பண்ணிட்டேன். என் அப்பா கிட்ட சொல்ல போறேன். கத்துவாரு, திட்டுவாரு, பேசவே மாட்டாரு. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்த நாள் அன்னைக்கு தான். தேங்க்ஸ் மீரா, என்னை மொத்தமாக மாற்றினதுக்கு. ஓ, இந்த பிரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டாங்களா?
இந்திரா டேக் டைவர்ஷன் போர்டை வச்சு காரை டைவர்ட் பண்ணிருக்காங்க சார். சார் 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 எத்தனை சார் தடவை ஒரே தடவை பார்க்கணும் சார். புரிஞ்சுக்கோங்க சார். போங்க சார். சார், please, sir. ஐசியூல யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க சார். ஒரு இடமும் புரியலையா? எந்த நேரத்துலயும் தூக்கம் வருமா? ஒரு சின்ன அதிர்ச்சி ஏற்பட்டா கூட தூங்கி விழுந்துருவானா? அந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? நான் லவ் பண்ற பொண்ணு சார். பேரு? மீரா. அவங்க அப்பா யாரு? ஏமா இங்க மீரா நேரா அட்மிட் ஆயிருக்காங்களா? பேர் என்ன சொன்னீங்க சார்? மீரா ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார். என்னதாம்மா ஆச்சு அவளுக்கு? நீங்க அவங்களுக்கு அவ அப்பா அம்மா போலீஸ் என்கொயரி நடந்துட்டு இருக்கு சார். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். ப்ளீஸ் சார். அந்த பொண்ணோட அப்பா எனக்கு வேண்டியவர். இந்த விஷயம் மீடியாவுக்கு போயிடக்கூடாது. டாக்டர், மீராவுக்கு என்ன ஆச்சு? நீங்க அவ அப்பா டாக்டர். உங்க பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க. இட்ஸ் a gang rape. எத்தனை பேர்னு இன்னும் உறுதியா தெரியல. உங்க பொண்ணை ரொம்ப ப்ரூட்டலா ட்ரீட் பண்ணிருக்காங்க. உங்க பொண்ணு 2 months பிரெக்னெண்டா வேற இருந்திருக்காங்க. இப்போ அது அபார்ட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க சுயநலமோட இல்ல. She is in coma. 5 நாள் அவங்க ஐசியூல இருக்கணும். ஒரு நிமிஷம் கூட அவன் ஹாஸ்பிட்டல் தூக்கி வெளில போறான். இன்னொரு தடவை அவனை இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் பார்த்தேன், உங்க எல்லாரும் தூக்கி உள்ள வச்சிருவோம். சரி, ஓகே. அவ இன்னும் சாவலியா, கோமால இருக்கா. என்னடா அது சட்டையெல்லாம்? இந்திரா, ஏன்டா முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? இந்திரா என்னடா? டேய் டேய் என்னடா ஆச்சு? சொல்லுங்கடா என்ன ஆச்சு? மீராக்கு 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 என்னாச்சு?